ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். அனந்த நந்த குரு சச்சிதானந்த நந்த குரு அஜோ அனந்தாய நித்யாய ஸ்ருத்தாய நித்யாய சுத்யாய சச்சிதானந்த நந்த குரு சச்சிதானந்த நந்த குரு குரு ஓம் 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 சச்சிதானந்த நந்த குரு சச்சிதானந்த நந்த குரு நமோ நாராயணாய நாராயணாய ஹரிஹர சசிசேகராய ஹரிஹரி சசிசேகராய நமோ நாராயணாய ஹரிஹர சசிசேகராய நமோ நாராயணாய ஹரிஹரி ரவிசேகராய பரபிரம்மானந்த குரு ஓம் பரபிரம்மானந்த குரு கிளாப் பண்ணலாங்க. சச்சிதானந்த நந்த குரு ஓம் ஒரே மாதிரி நல்லா. சச்சிதானந்த நந்த குரு அஜோ அனந்தாய நித்யாய ஸ்ருத்தாய அஜோ அனந்தாய நித்யாய ஸ்ருத்தாய சச்சிதானந்த நந்த குரு சச்சிதானந்த நந்த குரு குரு ஓம் 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 குரு சச்சிதானந்த நந்த குரு ஓம் சச்சிதானந்த நந்த குரு தேவ மனோகராய மனோகராய நவநீத சோராய நவநீத சோராய தேவ மனோகராய நவநீத சோராய தேவ மனோகராய நவநீத சோராய பரபிரம்மானந்த குரு ஓம் பரபிரம்மானந்த குரு சச்சிதானந்த நந்த குரு ஓம் சச்சிதானந்த நந்த குரு குரு ஓம் 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 சச்சிதானந்த நந்த குரு ஓம் சச்சிதானந்த நந்த குரு ஓம். ஸோ ஒவ்வொரு பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா, ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு விதமான பூஜை, அது நம்மளது நிறைய வெரைட்டி இருக்குங்க, மனசுக்கு தகுந்த மாதிரி. எதுக்காக இந்த பூஜைங்க இல்லைங்க, எதுக்காக? ஸோ இந்த ஆக்சுவலி மனசு இதெல்லாம் பண்ணுனா தானுங்க கொஞ்சம் அந்த இடத்துல நிற்கிது. ஐம்புலன்களையும் நம்ம இங்கே கொண்டு வர்றோம். அப்போ அப்படி ஆகும்போது என்னங்கன்னா அமைதிக்காக, எல்லாமே அமைதிக்காக, நல்லாக்கிறதுக்காகத்தான்.
சந்தோஷத்துக்காக தான் அது எவ்ரிதிங். பட் நம்ம செய்கிற விதம் இருக்குங்க, நம்ம மனநிலை பொறுத்து இருக்கு. ஏதோ கடனேன்னு என்னடா இது என்னமோ முடிச்சா போதுன்னு இருக்கிறத விட அந்த நிறைவோடு நன்றியோட நிறைஞ்ச மனசுன்னு சொல்லுவாங்க. பூஜைங்கிறது நல்லா இத்தனையை கொடுத்துருக்கிறிய ஆண்டவா, நான் திருப்பி அதை நன்றியோடு நிறைவோடு திருப்பி நான் கொடுக்கின்றேன், படைக்கின்றேன். அது முடிஞ்ச வரை யூ ஃபீல் நைஸ் இல்லைங்க. அந்தளவுக்கு ஈடுபடும் போது கோயிலுக்கு போகிறோம்னா எல்லாமே மன விரிவாக்கம், மன அமைதிக்காகத்தான். அதே தான் இந்த குரு பூஜாம அதே தான். இதில் வந்து எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்காங்க, அரூபமாக இருக்காங்க குருமார்கள் இல்லைங்களா. நம்ம காற்றை பார்க்க முடியாத மாதிரி அவங்களையும் பார்க்க முடியாது, ஆனால் நம்ம ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். ஸோ அந்த சக்திகள் எல்லாம் இந்த மாதிரி பூஜையில் நம்ம உணர முடியும். நம்ம நினச்சிட்டு அது இப்போ இந்த குரு பூஜையில் பார்த்திங்கன்னா எல்லா குருமார்களையும் நம்ம வரவேற்கிற மாதிரி ஆவாகனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆதி வியாச பகவான்லேருந்து நினச்சி, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நாடு நல்லா இருக்குது, ஏதோ இத்தனை போராட்டங்களையும் நம்ம தாண்டி சமாளிச்சுட்டு வர்றோம்னா அவங்களுடைய ஆசைகள் நிறைஞ்சிருக்குங்கிறார் குரு. அவங்க பண்ணுற தவம் தியானத்தினால தான் இவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குரு பூஜா கிடைக்கிறதே விசேஷங்க. வந்தது அது ஈடுபட்டு கண்ணை மூடி சொல்கிற அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை மனசில் வாங்கி நல்லா கிரகிச்சிட்டா போதும். ஒரு 10 நிமிஷம் மனசு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் விடாமல் முழுமையாக ஈடுபடலாங்க. ஸோ குரு பூஜா டீச்சர்ஸ் கேன் கம் அப். ஸோ எல்லோரும் சேர்ந்து சாண்ட் பண்ணுவோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் நாடி ஷோதுனா தெரியும் இல்லைங்களா, இல்லை மறந்து வச்சுங்களா. பரவாயில்லைங்க. இடதுகை சின்முத்ராவில் மூச்சு அப்படியே தெரியாதவங்க அப்படியே கண்ணை மூடி மூச்சு கவனித்து எடுத்து விட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல சூழலுங்க, நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த பூஜைகளை ஆரம்பிக்கிறோம். பரவாயில்ல, தெரிஞ்ச அளவுக்கு பண்ணட்டும். கண்கள் மூடிக்கலாம், மூச்சு கவனித்தவாறு. பாக்கியெல்லாம் தெரிஞ்சவங்க நாடி சோதனை செய்யுங்க. ரிலாக்ஸ். ஓகே, கண்களை மூடிக்கலாங்க. கண்கள் மூடி எப்படி நல்லா வேண்டிட்டுங்க. நம்ம வேண்டுதல்கள் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது நியாயமாக இருந்து உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா உடனே நடக்குது. வேண்டுதலோடு 3 முறை ஓம் சொல்லலாம். நீண்ட மூச்சு. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत्श्रीगुरुपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अपवित्रपवित्रो वा सर्वावस्थाङ्गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्याभ्यन्तरशुचिः. आवाहनं
नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यम् श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादञ्च हस्तामलकञ्च शिष्यम् तन्त्रोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः यद्वारेनिखिलानिलिम्पपरिषत् सिद्धिं विदत्ते निशं श्रीमच्छ्रीलसितं जगद्गुरुपदं नत्वात्मतृप्तिं गदाम् लोकाज्ञानपयोतपाटनधुरं श्रीशङ्करं शर्मदं ब्रह्मानन्दसरस्वतीं गुरुवरं ध्यायामि ज्योतिर्मयम् आवाहनं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। आसनं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। स्नानं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। वस्त्रं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। चन्दनं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। अक्षतां समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। पुष्पं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। धूपं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। दीपं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। आचमनीयं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। नैवेद्यं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। आचमनीयं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। ताम्बूलं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। श्रीफलं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। आरातिक्यं कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं
सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि आरार्तिक्यं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः आचमनीयं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः पुष्पाञ्जलि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं विश्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणसहितं सद्गुरुं तं नमामि अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः पुष्पाञ्जलिं समर्पयामि श्री गुरुचरणकमलेभ्यो नमः approach. சேர்ந்து உட்காரலாங்க வாங்க சத் சங்கம்ங்கிறது வாங்க ஏன் ம்
ஹலோ. ஓகே, ஜெய் குருதே. மூஷிகவாகனமோதகஹஸ்தா சாமரகர்ணவிளம்பிதசூத்ர வாமனரூபமகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே பாதநமஸ்தே விக்னவிநாயக பாதநமஸ்தே. ஜெய கணராய என்று மூலப்பொருள வேண்டணும். பாடுங்க. மூலப்பொருளை வேண்டணும். கோபுர வாசல் தரிசனம் தந்த குருவை என்றும் போற்றணும். கோபுர வாசல் தரிசனம் தந்த குருவு என்றும் போற்றணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். என்றும் அவன் சரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். சிவ நடராஜா என்று கையை தட்டி பாடணும். சிவ நடராஜா என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட தெரியாவிட்டால் நல்லங்க, நல்ல மனசு நல்லா இருக்குன்னு கை தட்டலாம். கையை தட்ட தெரியாவிட்டால் கவனம் வைத்து பாடணும். கையை தட்ட தெரியாவிட்டால் கவனம் வைத்து பாடணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். என்றும் அவன் சரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ராம 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம். ராமா 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 என்று நாமும் சொல்லி பாடுவோம். நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேருவோம். நாமும் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேருவோம். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடுவோம். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடுவோம். பஜனை செய்ய தெரியாவிட்டால் பக்தரோடு சேருவோம். பஜனை செய்ய தெரியாவிட்டால் பக்தரோடு சேருவோம். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். என்றும் அவன் சரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். சாமி சரண சாமி சரண சாமி சரணமய்யப்பா. சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா. சரணம் பாடி சன்னதி வந்தோம் சுவாமியே சரணமய்யப்பா. சாமி சன்னதி வந்தோம் சாமி சரணம் ஐயப்பா. கந்தா குஹா முருகா என்று நெஞ்ச முருக பாடுவோம். கந்தா குகா முருகா என்று நெஞ்ச முருக பாடுவோம்.
செந்தில் வேலனை போற்றுவோம். நெஞ்சமுருக ஆடி பாடி செந்தில் வேலனை போற்றுவோம். எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாய் இருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாய் இருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். என்றும் அவன் சமூகத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ஜெய கணராயா என்றும் மூல பொருள வேண்டணும். ஜெயகணராயா என்று மூல பொருள வேண்டணும். கோபுர வாசல் தரிசனம் தந்த குருவை என்றும் போற்றணும். குரு வாசல் தரிசனம் தந்த குருவை என்று போற்றணும். கோபுர வாசல் தரிசனம் தந்த குருவை என்றும் போற்றணும். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கூட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட கூட்டமுண்டு. சிறப்புடனே கந்த கூட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. உனக்கான மணக்கோவில் கொஞ்சமில்லை. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். இதுங்களா தனி சீதான் 5ஆவது பாருங்க.
வரலக்ஷ்மி தாயே அம்மா, வேண்டும் வரங்களை தருவாய் அம்மா. வரலக்ஷ்மி தாயே அம்மா, வேண்டும் வரங்களை தருவாய் அம்மா. அபயம் அபயம் அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. அபயம் அபயம் அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. ஆதிபராசக்தி அம்மா, எங்கள் ஆணவம் தீர்ப்பாய் அம்மா. ஆதிபராசக்தி அம்மா, எங்கள் ஆணவம் தீர்ப்பாய் அம்மா. தேவி பராசக்தி அம்மா, எங்கள் தேகத்தை காப்பாய் அம்மா. தேவி பராசக்தி அம்மா, எங்கள் தேகத்தை காப்பாய் அம்மா. அபயம் அபயம் அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. அபயம் அபயம் அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. மதுரை மீனாட்சி அம்மா, மனவேதனை தீர்ப்பாய் அம்மா. மதுரை மீனாட்சி அம்மா, மனவேதனை தீர்ப்பாய் அம்மா. காசி விசாலாட்சி அம்மா, எங்கள் கண்களை காப்பாய் அம்மா. காசி விசாலாட்சி அம்மா, எங்கள் கண்களை காப்பாய் அம்மா. அபயம் அபயம் அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. அபயம் அபயம் அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. மதுரை மீனாட்சி அம்மா, மனவேதனை தீர்ப்பாய் அம்மா. மதுரை மீனாட்சி அம்மா, மனவேதனை தீர்ப்பாய் அம்மா. காசி விசாலாட்சி அம்மா, எங்கள் கண்களை காப்பாய் அம்மா. காசி விசாலாட்சி அம்மா, எங்கள் கண்களை காப்பாய் அம்மா. அபயம் அபயம் அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. அபயம் அபயம் அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. அம்மா அம்மா அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. அம்மா அம்மா அம்மா, எங்கள் அபாயம் தீர்ப்பாய் அம்மா. ஸோ இந்த பாட்டெல்லாம் எதுக்கு பாடுறோம்னு தெரியுங்களா? எதுக்காக இப்படி எல்லா மதங்கள் இருக்குங்க, ஆனால் விதம் வேறு.
அல்லேலூயாவாக இருக்கலாம், இஸ்லாமியர்கள் வேறு ராகமாக இருக்கலாம். இது நம்ம நிறைய வெரைட்டிங். எதுக்காகங்க பேசலாமுங்க, நம்மளால் பேசுகிறேன். பழனிசாமி எதுக்காக பாடு, எதுக்காக இந்த பாட்டு பாடிட்டுருக்கோம்? சந்தோஷமாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமேங்க மனசில் ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? வேண்டாதது ஒன்று சொன்னாங்கன்னா கஷ்டப்படுறோமா இல்லையா? ஒலி தான் கொஞ்சம் துணி மாறி சொன்னாலோ தேவையில்லாத வார்த்தை சொன்னாலும் மனசு என்ன ஆகுது? இருக்குதா விரிவடையுதான்? இறுக்கமாகுது, உடனே பாதிக்குது, பயங்கரமாக கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் கேட்டால் மனசு விரிவடையுது இல்லைங்களா? அதான் அதே தானுங்க இந்த பஜன்ஸ் எல்லாமே. இப்போ ஞானிகள் மகான்கள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை இந்த வார்த்தைகள்லாம் சொன்னால் மனசு மேம்படும், லேசாகும், விரிவடையும், சந்தோஷப்படும். முருகா இல்லைங்களா, அரோகரா, விநாயகா, இது என்னங்கன்னா அன்றைக்கெல்லாம் யதார்த்தமாக பாடணும், நல்லா இருந்தது. இன்றைக்கி ஏதோ ஜட்ஜ் பண்ணுறோம், எதுக்குடா இப்படி பாடுறாங்க? இந்த புத்தி கொஞ்சம் அதிகமாகிருச்சுங்க, கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வச்சிட்டோம். இப்படி ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மாற்றம் கிடைக்காது. சும்மா குழந்த மாதிரி பாடி முடிச்சு வரை நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த லேசான நிலை. அதனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் மகிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. ஓம் நம சிவாய, அதான் சொல்ல. ஹரஹரோஹரா முருகா, ஹரஹரோஹரா முருகா, ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா சண்முகா, ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா சண்முகா, ஹரஹரோஹரா, பின்பழனி நாதனுக்கு ஹரஹரோஹரா. நல்லா ஏறுமயில் வேலனுக்கு ஹரஹரோஹரா, ஏறுமயில் வேலனுக்கு ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா முருகா, ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா முருகா, ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா சண்முகா, ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா சண்முகா, ஹரஹரோஹரா, பின்பழனி நாதனுக்கு ஹரஹரோஹரா, பின்பழனி நாதனுக்கு ஹரஹரோஹரா, ஏறுமயில் வேலனுக்கு ஹரஹரோஹரா, ஏறுமயில் வேலனுக்கு ஹரஹரோஹரா, தணிகைமலை நாதனுக்கு ஹரஹரோஹரா, தணிகைமலை நாதனுக்கு ஹரஹரோஹரா, தணிகைமலை நாதனுக்கு ஹரஹரோஹரா, தணிகைமலை நாதனுக்கு ஹரஹரோஹரா, திருச்செந்தூர் பாலனுக்கு ஹரஹரோஹரா, திருச்செந்தூர் பாலனுக்கு ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா முருகா, ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா முருகா, ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா சண்முகா, ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா
நாதனுக்கு அரகரோகரா. சுவாமிமலை நாதனுக்கு அரகரோகரா. சுவாமிமலை நாதனுக்கு அரகரோகரா. சுவாமிமலை நாதனுக்கு அரகரோகரா. சுவாமிமலை நாதனுக்கு அரகரோகரா. சக்தி நடி வேலனுக்கு அரகரோகரா. சக்தி வடி வேலனுக்கு அரகரோகரா. அரகரோகரா முருகா அரகரோகரா. அரகரோகரா முருகா அரகரோகரா. அரகரோகரா சண்முகா அரகரோகரா. அரகரோகரா சண்முகா அரகரோகரா. அரகரோகரா முருகா அரகரோகரா. அரகரோகரா முருகா அரகரோகரா. அரகரோகரா சண்முகா அரகரோகரா. அரகரோகரா சண்முகா அரகரோகரா. ஸோ ஒரு 10 நிமிஷம்ங்க தியானம் பண்ணால் இன்னுமே நம்மளுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும், நல்ல மாற்றம் ஏற்படும். தியானம் பண்ண கற்றுக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. தியானம்னா என்னென்னா நம்ம உடலை, நம்ம மனசை, நம்ம மூச்சு கவனிக்கிறதுன்னு வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சிடுச்சிங்களா? ஐம்புலன்களால் நம்ம வெளியே பார்க்குறோம், அதனால் எனர்ஜி வந்து குறையுது இல்லைங்களா? அதிகமாக பயன்படுத்துகிறோம் இல்லையா? கண், காது, செல்ஃபோன் வந்ததுலேருந்து இதெல்லாம் பார்க்க போது நல்லா இருக்குண்ணா, அதுக்கப்புறம் டயர்ட் ஆகுதா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் 1 மணி நேரம் டிவி பாருங்கள், பார்க்குற வரைக்கும் அது ஈர்க்கும், ஆனால் அதுக்கப்புறம் டல் அடிக்கும், ஆர்வம் இல்லை. பட் தியானம் என்னங்கன்னா நமக்குள்ளே கொண்டு போகிறோம். கண்ணை மூடி நம்ம மூச்சை, நம்ம எண்ணங்களை கொஞ்ச நேரம் பார்க்கும்போது என்னங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிரும். புரிஞ்சிச்சுங்களா? எல்லாருமே வேணுங்கிறது இந்த என்ன சொல்லணும், இந்த கலிகாலத்தில் அற்ப சந்தோஷம். 10 நிமிஷம் டிவி பார்க்கலாமா? அதுவும் வேண்டாம் வெறுப்பாக தான் பார்க்குறேன், அது வேற பார்க்கணும். அப்புறம் அடுத்த நாள் பூரா மூஞ்சி தொங்க போட்டிருக்கணும். இதுதான் நடக்குது. தூக்கம் கெடுறோம், எல்லா எனர்ஜியும் வாட் இஸ் சேயிங் விரயமாயிருது. பட் பரவாயில்லைங்க, திடீர்னு நம்மளை மாற்றிக்க முடியாது. அப்படி போனால் இந்த மாதிரி தியானம் செஞ்சோம்னா திரும்பி நான் வந்து சார்ஜ் ஆகிக்கலாம். இதெல்லாம் இப்போ நான் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு தான் இருக்கிறேங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாலும் ஓரளவுக்கு சார்ஜாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம்னா நம்ம செய்கிற தியானம். அதனால் இந்த ஒரு கூட்டத்தில் ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லோரும் டெய்லி தியானம் பண்ணணும். வேண்டுங்க, நம்ம செய்கிற புண்ணியத்து போல் தியானம் கிடைக்கும். தியானம் கிடைச்சிட்டா அப்புறம் அதானுங்க எல்லாரும் பெரியவங்க சொல்கிறது, நீடித்து நிலைக்கிற அமைதி. புரிஞ்சிடுச்சிங்களா? ஒரு 10 நிமிஷம் தியானம் செஞ்சால் எவ்வளோ நேரம் ஹாப்பினஸ்ங்க? கிட்டத்தட்ட நாள் 10 மணி நேரம் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிடுச்சிங்களா? 10 நிமிஷம் நம்ம கண்ணை மூடி சும்மா ஒரு சின்ன ஃப்ளாஷ் ஆச்சு, ஒரு சின்ன ஒரு மாற்றம் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டதுன்னா 10, அதான் ஈக்குவேஷன், அதான முக்கியம். நீடித்து நிலைக்கிற சந்தோஷம், அமைதி தான் எல்லாரும் தேடணுங்க. பட் இந்த கலிகாலம் என்ன பண்ணோம்னா எங்கெங்கே கிடைக்குதோ போய் இருக்கிற எனர்ஜியும் லூஸ் பண்ணுவோம். யாரோ தியானம் பண்ணுறாங்க நம்ம செட்டில் பாரு, சீனியர்ஸ் நிறைய பேர் வந்தவங்களே பண்ணுறது இல்லைங்க. இனிமேல் தியானம் பண்ணிங்கன்னா தான் ஆன்மீகத்தில் பாஸ் ஆகிற மாதிரி. ஐயா வந்திருக்காருங்க, இன்னும் நல்லா பேசுவார்னு நினைக்கிறதை பற்றி. ஸோ ஒரு 10 நிமிஷம் பண்ணலாங்களா? சில்ட்ரன் ஆல்சோ உட்காந்துருப்பியா? கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாமங்க.
ஸோ கடைசி வரை கண்ணை திறக்க வேண்டாமுங்க. சொல்கிற வார்த்தையை கேட்டு அப்படியே நீங்கள் கொண்டு போனால் சரி. வஜ்ராசனம் உட்கார வேண்டாங்க சார், சேரில் வேணாலும் உட்காந்து. கண்களை மூடிக்கலாம். முடிஞ்ச ஒரு சிரிச்ச முகத்தோடு நீண்ட மூச்சு எடுங்க. கொஞ்சம் சிரிக்கலாம்ங்களே, இல்லை என்னத்தான் இருப்போம். மெதுவாக வெளியே விடுங்க. செயற்கையான சிரிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு ஸ்மைலோடு இன்னொரு நீண்ட மூச்சு எடுங்க. மூச்சு கவனிச்சு மூச்சு கவனிச்சபடியே வெளியே விடுங்க மெதுவா. மூச்சு இல்லாமல் நாம் இல்லை. எப்படி ஒரு மீன் தண்ணியில் இருக்கிற மாதிரி தான் நம்ம காற்றில் இருக்கின்றோம். ஒவ்வொரு உள்மூச்சு நமக்கு உயிரையும் சக்தியும் கொடுக்குது. நாம் விடுற ஒவ்வொரு வெளிமூச்சும் நமக்கு ஓய்வையும் தளர்வையும் தருது. ரெண்டுமே நல்ல விஷயங்கள் தான். உள்மூச்சு ஆனந்தம், வெளிமூச்சு சுதந்திரம். ஸோ இதை உணர்ந்து இன்னொரு நீண்ட மூச்சு எடுங்க. கவனிச்சு மெதுவாக வெளியே விடுங்க. செல்ஃபோன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க தயவுசெய்து. நம் உடலானது ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. நம் உடலை நாம் கௌரவிப்போம். நாம் பிறக்கும்போது 2 கிலோ 4 கிலோ வளர்ந்து பெரியவங்களாகி இப்போ 50, 60, 70 கிலோ. பூமியிலிருந்து வந்தோம். பூமி நமக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுத்து வளர்த்துச்சு. அந்த பூமிக்குள்ளேயே போக போகிறோம். கடைசியில் நீண்ட மூச்சு எடுக்கலாம். மூச்சு விட விட அந்த உடலினுடைய பாரத்தை எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிற இடத்துல வச்சிடலாம். ஒரு தளர்வான நிலை, லூஸாக விட்டுருங்க. எந்த இறுக்கம் இல்லாமல் உட்காந்துரும். ஏன்னா அந்த இடம்தான் நம்ம வெயிட்டை தாங்குது. அந்த ஓய்வு நிலை, தளர்வடைந்த நிலை. மூச்சு எடுங்க. மெதுவாக வெளியே.
நம்ம உடல் திரி மாதிரிங்க, தீபத்தில் இருக்கிற திரி மாதிரி. நம்ம மனசு அந்த திரியிலிருந்து வர்ற வெளிச்சம் மாதிரி. எப்படி திரியை சுற்றி அந்த வெளிச்சம் இருக்குதோ அதே மாதிரி மனசும் உடலுக்கு வெளியே, மனசுக்குள்ளே தான் இந்த உடல் இருக்கு. மூச்சிடுங்க. மெதுவாக வெளியே விட விட மனசு விடுபடட்டும். நம்ம எண்ணங்களில் கவனிங்க. என்ன ஓடுது மனசுக்குள்ள? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கட்டுப்படுத்த வேண்டாம். அதை பாருங்க. நல்லதா கெட்டதா எதாக இருந்தாலும், இல்லை கடந்த காலமா எதிர்காலமா, இல்லை வீட்டுக்கு கடைக்கு தோட்டத்துக்கு போகுதா, அந்த மனசை பாருங்க. மூச்சிடுங்க. மெதுவாக வெளியே கவனிச்சபடி. அப்படியே உச்சந்தலையில் கவனம். தலையின் உச்சியில் கவனம். தலைக்கு மேலுள்ள அந்த ஆகாயம், அந்த வெற்றிடத்துக்கு நம்ம கவனத்தை கொண்டு போகலாம். மூச்சிடுங்க. அப்படியே மூச்சு விட விட நம்ம கவனத்தை அப்படியே மறுபடியும் நம்ம தலைப்பகுதி கொண்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம மனசு இந்த இடத்துல இருக்கு. நான் சொல்கிறத முழுமையாக கவனிச்சு இதுவே வாழ்க்கைக்கு வேண்டிய நிலை, நிகழ்கால நிலை. இப்படிப்பட்ட மனசில் ஒரு அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், சுதந்திரம் இருக்கும். ஆன்மீகத்துக்கு வர்றதுன்னு இதுக்காகத்தான். ஸோ இந்த ஒரு நிகழ்கால நிலையில் இந்த ஒரு அற்புதமான வார்த்தை,
ஓம் என்ற வார்த்தை எல்லாரும் சேர்ந்து உச்சரிக்கலாமுங்க. அப்படியே சொன்ன ஓமுக்கு அர்த்தமே அன்பு. ஓம் சொன்னால் நம்மளுடைய உண்மையான நிலை, நம் உருவாக்கப்பட்ட நிலை மேலோங்கும். நீண்ட மூச்சு எடுக்கலாம், இல்லை வாய் விட்டு ஓம் சொல்லலாம். ஓ அன்பு பெருகட்டும். ஓம் என்று சொன்னால் அமைதி ஏற்படும். ஓம் என்று சொல்லுக்கு அர்த்தமே அமைதி. நமக்குள்ளே வெளியும் அமைதி ஏற்படட்டும். மூச்சிடுங்க. ஓம் என்ற வார்த்தை வெளிச்சத்தை ஏற்படுத்தும், தெய்வீகத்தை மலரச் செய்யும், ஞானம் உதிக்கச் செய்யும். நீண்ட மூச்சு. நம்மளுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ஓம் என்ற அதிர்வுகளிலே ஆரம்பிச்சது. நம்மளுடைய முடிவும் ஓம் என்ற அதிர்வுகளோடு முடியுது. அதை உணர்ந்து இன்னொரு நீண்ட மூச்சு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னொரு நீண்ட மூச்சு எடுத்துட்டு மெதுவாக வெளியே விட விட கண்களை மேலால் தேய்ச்சி விட்டு கண்களை திருப்பி. நிலையில்லா உலகில் நிஜமில்லா வாழ்வில் நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாயன் குருவே, நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும்
மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, உனை தெய்வம் என்பதா, குருநாதர் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உனை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, கடவுள் என்பதா, வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்து உனை தந்தை என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, ஐயா ஞானதானம் தந்து உனை தந்தை என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதர் என்பதா, தேடும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ, தேடும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ, தேடும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ, தேடும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் புகழன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் புகழன்றோ, எந்த நேரமும் முன்னிருந்தன்றோ, எந்த நேரமும் உன் நினைவன்றோ, எங்கள் குடும்பமோ இனி உன்னை மறக்குமா, எங்கள் குடும்பமோ இனி உன்னை மறக்குமா, சத்குருதேவா ரவி சங்கர தேவா, சத்குருதேவா, ரவி சங்கரதேவா, சத் சத் சத்குருதேவா ரவி சங்கர தேவா, சத் சத் சத்குருதேவா, ரவி சங்கரதேவா, உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதர் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனா அன்னை என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உனை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்து உனை தந்தை என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, ஐயா ஞானதானம் தந்து உனை தந்தை என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா, கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா, கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா, நல்லா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா, கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா, கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா, ஜெய முரளி மனோகர நந்தலாலா, ஜெய முரளி மனோகர நந்தலாலா, ஜெய முரளி மனோகர நந்தலாலா, ஜெய முரளி மனோகர நந்தலாலா, பாலகோபாலா, பாலகோபாலா, எங்கும் இருந்த எங்கள் நந்தலாலா, பாலகோபாலா, பாலகோபாலா, இங்கும் நிறைந்த எங்கள் நந்தலாலா, ஓஹோ நந்தலாலா, 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 எங்கள் நந்தலாலா,
நந்தலாலா எங்கள் நந்தலாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா முரளி மனோகர நந்தலாலா ஜெய முரளி மனோகர நந்தலாலா முரளி மனோகர நந்தலாலா ஜெய முரளி மனோகர நந்தலாலா ஆனந்த ரமணா ஆத்மாராமானந்த ரமணா சுதா கேசவ ஹரி நாராயண அச்சுதா கேசவ ஹரி நாராயண நவோதய ஹரண வந்தித சரண அவபய ஹரண வந்தித சரண ரகுகுல பூஷண ராஜீவ லோச்சன ரகுகுல பூஷண ராஜீவ லோச்சன ஆதி நாராயண அனந்த சயன ஆதி நாராயண ஆனந்த சயன ஆதி நாராயண அனந்த சயன ஆதி நாராயண ஆனந்த சயன சுதா கேசவ ஹரி நாராயண அச்சுதா கேசவ ஹரி நாராயண ஜெய கோவிந்த ஹரே ஜெய கோபால ஹரே 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 நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய கோவிந்த 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 ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே ஜெய கோவிந்த ஹரே 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 ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய கோவிந்த 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 ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே கோவிந்த ஹரே ஜெய கோபால ஹரே ஜெய கோவிந்த கோவிந்த ஹரே ஜெய கோபால ஹரே கோவிந்த ஹரே ஜெய கோபால ஹரே ஜெய கோவிந்த ஹரே ஜெய கோபால ஹரே கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி
ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. இந்நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. இந்நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. வீணாவாணி புஸ்தகதாரிணி அம்மா சரஸ்வதி. வீணாவாணி புஸ்தகதாரிணி அம்மா சரஸ்வதி. வீணாவாணி புஸ்தகதாரிணி அம்மா சரஸ்வதி. வீணாவாணி புஸ்தகதாரிணி அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. என் நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. நாதகான வினோதினி அம்மா சரஸ்வதி. நாதகான வினோதினி அம்மா சரஸ்வதி. நாதகான வினோதினி அம்மா சரஸ்வதி. நாதகான வினோதினி அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. என் நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. என் நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. ஹம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி. நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி என் தாயே சரஸ்வதி. கொஞ்சம் திருப்பி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா. கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்கிறீங்க என்னங்க நீங்கள்? பழனி ஆண்டவன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ சிரமம். எல்லாத்துக்கும் பிடிச்ச தெய்வம் தான். ஏகதேசம் முருகன் பார்த்து முறைச்சிட்டு சொன்னால் என்ன அர்த்தம்? பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா. நல்லா பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா. பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா. பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா. பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா. பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா. பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா. பழனி
ஆண்டவா பழனி ஆண்டவா. நிலமையில் முருகா குலமையில் வாழ் மருகா, நிலமையில் வேல் முருகா கொலமையில் வாழ் மருகா. நிலமையில் வேல் முருகா குலமையில் வாழ் மருகா, நிலமையில் வேல் முருகா கொலமையில் வாழ் மருகா. சரவணபவ சண்முகனே பழனி ஆண்டவா, சரவணபவ சண்முகனே பழனி ஆண்டவா. ஓம் சரவணபவ சண்முகனே பழனி ஆண்டவா, ஓம் சரவணபவ சண்முகனே பழனி ஆண்டவா. பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா, பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா. பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா, பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா. பழனி ஆண்டவா, பழனி ஆண்டவா, பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா. பழனி ஆண்டவா, பழனி ஆண்டவா, பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா. நிலமையில் வேல் முருகா குலமையில் மல் மருகா, நிலமையில் வேல் முருகா கொலமையில் வாழ் மருகா. நிலமையில் வேல் முருகா குலமையில் மல் மருகா, நிலமையில் வேல் முருகா கொலமையில் வாழ் மருகா. சரவணபவ சண்முகனே பழனி ஆண்டவா, சரவணபவ சண்முகனே பழனி ஆண்டவா. ஓம் சரவணபவ சண்முகனே பழனி ஆண்டவா, ஓம் சரவணபவ சண்முகனே பழனி ஆண்டவா. பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா, பராசக்தி பாலகனே பழனி ஆண்டவா. பழனி ஆண்டவா, பழனி ஆண்டவா, பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா. வேலி வேலி வேல் முருகா, வேலி வேல் வேல் முருகா, வேலி வேலி வேல் முருகா, வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல். பழனி மலை பாலனுக்கு பால சுப்பிரமணியனுக்கு, பழனிமல பாலனுக்கு பாலசுப்பிரமணியனுக்கு. பழனிமலை பாலனுக்கு பால சுப்பிரமணியனுக்கு, பழனிமல பாலனுக்கு பாலசுப்பிரமணியனுக்கு. பால் காவடி ஏந்தி வந்தோம் வேல் முருகா வேல், பால் கவடி ஏந்தி வந்தோம் வேல் முருகா வேல். வேல் காவடி குருநாதன் காவடி, கந்த வேலன் காவடி குருநாதர் காவடி. நீலேறும் பழனியிலே காவடியாட்டம், மயிலேறும் பழனியிலே காவடியாட்டம். தேவசேனாபதிக்கு வேல் கொண்டாட்டம், தேவசேனாபதிக்கு வேல் கொண்டாட்டம். வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் 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 முருகா, வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல். வேல் 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 முருகா, வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல் முருகா வேல். 4ஆம் தேதி, ஆகஸ்ட் 4ஆம் தேதி இப்போ இருக்கிற சூழ்நிலை தாராபுரம் தான் நல்ல பெரிய சாப்டராக இருக்குது. இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு ஆஞ்சநேயரோட அருளோ, அகத்தீஸ்வரர், நம்ம நல்ல நிறைய வாலண்டியர்ஸ். போன வருஷம் நம்ம கிளாஸ் இங்கே தான் இந்த சாப்டரில் அதிகமாக பண்ணியிருக்கோம். 250 பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட. நம்ம சாப்டர்ஸ் நான் பண்ணுறது அளவில், இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டு அளவுலேயே நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு ஒரு மறுபடியும் நம்மளுடைய முத்தாய்ப்பா நம்மளுடைய அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆனந்தோத்சவங்கிறது ஆல் ஓவர் இந்தியா நடக்கும், இந்தியா பூரா நடக்கும். எந்தெந்த சாப்டர் நல்லா செஞ்சுருக்காங்கிறது அந்த அடையாளம் இதில் தான் தெரியும். எல்லாம் ஒட்டுக்கா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோர்சஸ் நடக்கும். அதுக்காக இங்கேயும் வச்சுருக்குது. எல்லோரும் ஈடுபட்டு எல்லோரும் சேர்ந்து எப்பவும் போல் சொன்ன மாதிரி நிறைய மறந்துருப்போம். நிறைய பேர் ஹாப்பினஸ் எடுத்திருப்பீங்க, இந்த ஞானம் மறந்துருக்கோம் இல்லைங்களா? எத்தனை திருப்பி ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தால் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் கிளாஸுக்கு வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்குங்க. ஏன்னா ஒரு நல்ல மாற்றம், இந்த பேரானந்தம் நம்ம நிலைச்சிருக்கணும்னா இந்த குரு செய்கிற காரியத்தை நம்ம செய்யணுங்க. அதுக்கு ஒரு கருவியாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், அதை விட பெரிய சேவை எதுவுமே இல்லை. அதனால் இப்போ அந்த நம்ம பர்பஸ் அந்த சால்வ் ஆகட்டும். இங்கே அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கிறோமுங்க. இங்கே அப்ளிகேஷன்ஸ் தேவேந்திரன்
உங்கள் சங்கல்பா பொறுத்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம். இப்போ எஸ்கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 10 பேர். இது எப்படி பிடிக்கிறாருன்னு தெரியலிங்க. அது பெரிய ஒரு யுக்தி தான், நிறைய யுக்தி யூஸ் பண்ணி செய்கிறாரு. அதனால் அது செய்யுங்க, அந்த குரு காரியத்தை கண்டிப்பாக செய்யுங்க. சீக்கிரம் முடிச்சிடலாங்க. இந்த இடத்துல யார் யார் எடுத்துக்கணும் நோட்டீஸ் இல்லைங்க, முதல்ல அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆகஸ்ட் 4ஆம் தேதி நான் இந்த குரு காரியத்தை செய்ய போகிறேன். குரு மாலை. ஸோ அவங்க இருக்காங்க. ஸோ குரு மாலை எல்லோரும் உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறாரு. அது வந்து குருவாக சொல்கிறதுங்க. ஸோ ஒரு இவ்வளோ அருமையான நாலேஜ் கொடுத்தவங்க அவங்க வேற ஒரு பக்கம் அப்பாயின்மெண்ட் இருக்கலாம் புறப்படுறாங்க. நல்லா கிளாப் பண்ணி வேலையை அனுப்பலாம். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க. என்னுடைய சங்கல்பம் 1 இருந்தாலும் செய்யுங்க. இல்லைங்க என்னால் முடியாது, ஒன்றுமே இல்லைங்கிறது வேண்டாம். அந்தளவுக்கு குருக்கு எல்லா சக்தியும் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இந்த தடவை யார் பெஸ்ட் வாலண்டியர் வாங்குவான்னு. அதுக்கு முன்னாடி குருனுடைய கிரேஸ் எப்படி பிரதிபலிக்குதுன்னு குழந்தை மூலிமா தெரியும். ஸோ அவங்களும் கம். ஸோ கிரேஸ்ஃபுல் கேர்ள் பேர் என்னம்மா? ஆதிரா. ஸோ குருனுடைய கிரேஸ் எப்படி பிரதிபலிக்குதுன்னு பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா ஆதிராங் 1 வருஷம் இருக்குமா? இவங்க 1 வருஷத்துக்கு முன்னால் இன்ட்யூஷன்னு ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணினாங்க. அந்த இன்ட்யூஷன் கோர்ஸ்னால் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாங்க, அப்புறம் அதை பற்றி பேசலாங்க. அவங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்குவாங்க, கண்களை கட்டி. நீங்கள் என்ன நாம் கொடுத்தாலும் அதை அவங்களால படிக்க முடியும். எந்த கார்டு எதை கொடுத்தாலும் அதில் என்ன பிக்சர் இருக்குங்கிறத சொல்லுவாங்க. யாராவது முன்னால் வந்து நின்று ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணினா அதையும் அவங்களால சொல்ல முடியும். பார்க்கலாங்க. நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க கண்கள் கட்டி இருக்குதுங்க. கே.எஸ். சின்னசாமி. எடுத்தங்க. சரி. கிவி. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது கார்டு எடுத்து கொடுக்குறீங்களா? இல்லை விசிட்டிங் கார்டு ஏதாவது வேறு ஏதாவது கொடுக்க விரும்புகிறீங்களா? ஜெய் குருதேவ். யாராவது ஏதாவது கார்டுங்க?
ஹனுமான். ஆக்ஷன். யாருங்கக்கா? நம்ம முன்னால் என்ன ஆக்ஷன் பண்ணனாலும் கண்கள் மூடி இருந்தாலும் அவங்களால சொல்ல முடியும். என்ன பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இந்த பயிற்சி பண்ணுறாங்க இந்த குழந்தைங்க. குருஜி சொல்கிறதுங்க எல்லார்கிட்டேயும் இந்த சக்தி இருக்குதுங்க. இதுக்கான ஒரு சில பயிற்சிகள் நம்ம இயக்கத்தில் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சிகளை செய்கிறப்ப எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த எபிலிட்டி, இந்த தன்மை அதிகமாகும்னு சொல்லி நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வருங்காலத்தை பற்றி எவ்வளோ பயப்படுறோம், எவ்வளோ அவநம்பிக்கையோட, எப்படி என்ன மாதிரியான ஒரு உலகத்தை இந்த குழந்தைகளுக்கு விட்டுட்டு போகிறோன்னு தெரியாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சா வரப்போகிற தலைமுறைக்கு கண்டிப்பாக இந்த சக்தியை அவங்களுக்குள்ள அதிகம் பண்ணுற இந்த பயிற்சிக்கு கண்டிப்பாக குழந்தைகளை, நமக்கு தெரிஞ்ச குழந்தைகளை நாம் இதில் என்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான இது பண்ணணும். இதுக்கான எல்லா பயிற்சியும் இந்த மாதிரி தன்மையை எல்லா குழந்தைகளுக்கும் யார் பயிற்சி எடுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த தன்மையை அவ்வளவு சுலபமாக கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சக்தி, எங்கேயோ வெளியே இருந்து வேறு எதுவோ இல்லைங்க. இந்த பயிற்சியை இதில் குருஜி ரொம்ப எளிமையாக குழந்தைகள் அவங்களோட விளையாட்டுத்தனத்தோட, நீங்கள் பார்த்தீங்க இதுக்காக எந்த ஒரு பிரயத்தனமும் படலை, இல்லை அந்த குழந்தைத்தனத்தை இழந்து ரொம்ப ஒரு அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. இயல்பாக குழந்தைகள் தங்கள்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு இப்போ நாம் பார்த்தோங்க. இது எல்லா குழந்தைகளுக்கும் சாத்தியம். வர்ற தலைமுறையை ரொம்ப நல்லா நாம் உருவாக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த இதை நம்ம கொடுக்கணுங்க. வர்ற வாரம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த பயிற்சிக்கான ஆரம்பிக்குதுங்க, 3 நாளுங்க. அதனால் யார் எந்த குழந்தைகள் இருந்தாலும் கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை கேட்கலாம், வாலண்டியர்ஸ் எல்லாரையும் கேட்கலாம். கண்டிப்பாக இதுக்கான இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். வெள்ளி டேட் பார்க்கலங்க, வர்ற வெள்ளி சனி ஞாயிறுங்க. ஏஜ் 5 வயசுலேருந்து 8 வரைக்கும் ஒரு தனி பயிற்சி, 8லேருந்து 13 வயசு வரைக்கும், 13லேருந்து 18 வயசு வரைக்கும், இந்த மாதிரி 3 நிலைகளாக பிரிச்சிருக்கிறாங்க குழந்தைகளை. 18 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி கொடுக்க முடியும். 18 வயசுக்கு மேலே போனால் அவங்கக்கிட்ட இந்த தன்மை குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க குருஜி. குழந்தைகள் வளர வளர இந்த தன்மை இதாகும். 18 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைகளும் இதை எடுக்க முடியும். ரொம்ப அற்புதமான பயிற்சி. ஸ்பூனு வளைப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டே செய்வாங்க, எந்த ஒரு முயற்சியும் இருக்காது, ரொம்ப இயல்பாக சாதாரணமாக செஞ்சிட்ருப்பாங்க குழந்தைங்க. 25, 25, 26, 27 வர்ற மாதம். இப்போ வர்ற வெள்ளி சனி ஞாயிறுங்க. யாராவது குழந்தைகள் ஏதாவது இருந்தால் 18 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைகளும் 5 வயதுக்கு மேலே 18 வயசுக்குள்ளே சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் இங்கே வெங்கடேஸ்வரா மெஸ்ஸுங்க. ஜெய் குருதேவ். இதே தான் இப்போ அந்த ஆனந்த பயிற்சி நம்ம எல்லாராலையும் அண்ணன் பேசுனாங்க, நாம் எல்லோரும் கேட்டோம். அந்த மாதிரி அத்தனை பேராலையும் சந்தோஷமாக இருக்க முடியும்னா முடியுங்க. அந்த தன்மை நமக்குள்ளே இருக்குதுங்க, அதை மெருகேற்றுறது தான் இந்த பயிற்சி. கண்டிப்பாக எல்லோரும் வரணும். மன அழுத்தத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நாம் ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு நினச்சோம்னா இந்த பயிற்சிக்கு என்ரோல் பண்ணுறதை விட பெரிய சேவை இருக்க முடியாதுங்க. அவர்களுடைய தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியை கொண்டு வர முடியும்னா கண்டிப்பாக அது சாத்தியம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். நமது தாராபுரம் நகரிலே 10-15 பெருமக்களுக்கு பயிற்சியை கொடுத்து
தன் பேச்சாற்றலாலும் பயிற்சியினாலும் ஆன்மீக சொற்பொழிவினாலும் அறிவுக்கண் திறந்த நம்ம சம்பத் ஐயா அவர்களை தாராபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் தென்னரசு அவர்களும் தாராபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து அவர்களும் மாலையை அணிவித்து சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் குருதேவ். நான் போட்டுருங்க, நான் போடலாமா? பாட்டிக்கலாம். ஐயப்பன் பாடலோடு முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக இதுதான் குரு சேவை தான் முக்கியம். அதுதான் உங்களை நீடித்து நிலைக்கும் வைக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? நிறைய பேர் தியானம் பண்ணல. இங்கே இருக்கிற 100 பேரில் பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கிறீங்க. இருமுடி தாங்கி ஒரு மனதாக குருவனவே வந்தோம். அப்படி உட்காரலாம். இருவினை தீர்க்கும் ஏமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். உன் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா சாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே. நெய்யபிஷேகம் சாமிக்கே கற்பூர தீபம் சாமிக்கே. ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார். ஐயன்மார் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார். சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து. பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து. பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து. இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மன